ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோனை ரீசெட் எடுக்க முன்னாடி என்னென்ன செய்யணுங்கிற டிப்ஸை சொல்லி தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சோஷியல் மீடியா எந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் இருந்தாலும், உதாரணத்துக்கு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இந்த மாதிரி எதில் சோஷியல் மீடியா இருந்தாலும் லாக் அவுட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் அக்கௌண்ட்டு, நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க, கூகுள் அக்கௌண்ட்டு, அதை வந்து நீங்கள் சிங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸில் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்ன்னு இருக்கும், இல்லாட்டி சர்ச் பாக்ஸில் அக்கௌண்ட்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். அக்கௌண்ட்ஸ் வரும். இதில் உங்கள் கூகுளை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா இதில் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வரும். உங்களுக்கு எந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை சிங்க் பண்ணணுமோ, எதில் உங்கள் டேட்டா எல்லாமே ட்ரைவில் வச்சுருக்கீங்களா, அது போயிட்டு மேலே வந்து 3 டாட் இருக்கும், அதில் சிங்க் நவ் கொடுத்துருப்பாங்க. அது கிளிக் பண்ணுங்கள். சிங்க் ஆகிட்டுருக்கு. ஓகே, எல்லாமே சிங்க் ஆகிடுச்சு. வெளியே வந்துடுங்க. ஏன் இதை நம்ம சிங்க் பண்ணுறோன்னா, நம்ம ஃபோனை ரீசெட் எடுத்ததுக்கப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிரும், புது ஃபோன் மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஏற்றி வச்சுக்கிற வாட்ஸ்அப்பு அப்ளிகேஷன், எந்த அப்ளிகேஷன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இது எல்லாமே டெலிட் ஆகிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் புதுசாக ஏற்றணும். ஆனால் நம்ம அதெல்லாமே புதுசாக ஏற்றாமல் ஃப்ரீயாகவே எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த ஒரு டேட்டாவும் செலவாகாது. அந்த டிப்பை இப்போ சொல்லி தர போகிறேன். அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் பேர் ஆப் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர். இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே காட்டும். இதில் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஷேர் சாட்டும் வாட்ஸ்அப்பும் தேவை. ரெண்டுமே டிக் பண்ணிட்டேன். டிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே பேக்கப்னு இருக்கும். அந்த பேக்கப்பை கிளிக் பண்ணுங்கள். பேக்கப் கிளிக் பண்ணால் உடனே பேக்கப் எடுத்துரும். இதோட ப்ரூஃபு, இது பேக்கப் எடுத்துச்சு. இது வந்து ஒரு பேக்கேஜ் ஆப்பாக நமக்கு கன்வெர்ட் ஆகி வெளியே வந்துடும். இப்போ ஜெட் ஆப்ஷுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் மோபி யூசேஜ் ஆப் பேக்கப் அப்படின்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எனக்கு ஷேர் சாட் வாட்ஸ்அப் வந்துருச்சு. நான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணுறதுக்காக இஜெட் ஆயிடுச்சு வரை செக் பண்ணியிருந்தேன். ஓகே, இதுதான் ஃப்ரீயாக, அதாவது ஃபோனை ரீசெட் முன்னாடி பண்ண வேண்டிய 3 டிப்ஸ்.